பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடந்த ட்விஸ்ட். அவரோட அடையாளம், அவரோட ஐடென்டிட்டி நம்ம தேடப்பட்ட எதிரி மேட்ச் ஆகுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பாசிட்டிவ் ஸ்டெப் இருக்கிறதுனால உங்க மூலமா தெரியப்படுத்துறோம். சார், எந்த அளவுக்கு சவாலா இருக்கு சார் இந்த நபரை பிடிக்கிறதுல? இது வரைக்கும் உண்மையில சவாலா இருந்துச்சு, டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. சீண்டலில் ஈடுபட்ட குற்றவாளியை 15 நாட்களில் தட்டி தூக்கிய போலீசார். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில சிறுமி ஒருத்தவங்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்குல தலைமறைவா இருந்த குற்றவாளி 15 நாட்கள் காவல்துறையினர் கிட்ட இருந்து தப்பித்து வந்த நிலைமையில தான் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிஞ்சு வீடு திரும்பிய சிறுமிய வடமாநில இளைஞர் ஒருத்தர் கடத்தி ஆயுதத்தை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததா கூறப்படுது. இதனையடுத்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வீடு திரும்பின சிறுமியுடைய புகாரின் பேர்ல குற்றவாளியை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதன்படி ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்துல சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில சந்தேகப்படுற விதமா ஒரு நபரை தனிப்படை போலீசார் கைதும் செஞ்சிருக்காங்களாமா. தொடர்ந்து தமிழகத்துக்கு அழைத்து வரப்பட்ட அந்த குற்றவாளி கவரைப்பேட்டை காவல் நிலையத்துல வச்சு விசாரணைக்கு முற்படுத்தப்பட்டிருக்காராமா. இந்த நிலையில தான் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார் நேரில் விசாரணை செஞ்சதாகவும் கூறப்படுது. கைது செய்யப்பட்ட நபர் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு கூறப்பட்டதா சொல்லப்படுது. சந்தேக நபருடைய அடையாளங்கள் உறுதியாக கூடிய நிலையில முதற்கட்ட விசாரணையும் முடிஞ்சிருக்காமா. குற்றம் நடந்த இடத்துக்கு அழைத்துட்டு போய் முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஐஜி அஷ்டாகார் தெரிவித்ததாகவும் கூறப்படுது. இந்த வழக்குல குற்றவாளியை பிடிக்கிறது காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலா இருந்ததாகவும் கூறப்படுது. எஸ்பி தலைமையில 6 டிஎஸ்பிகள் அடங்கிய குழுவினர் தீவிரமாக தேடுதல் நடத்தினதாலதான் குற்றவாளியை கைது செய்ய முடிஞ்சதாகவும் தேவைப்பட்டா போலீஸ் காவல்ல வச்சு கூடுதல் விசாரணையும் நடத்தப்படும்னு ஐஜி அஷ்டாகார் தெரிவிச்சதா கூறப்படுது. தற்போது இந்த குற்றவாளி கவரைப்பேட்டை காவல் நிலையத்துல விசாரணையிலும் இருக்காராமா. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.